எண்களுக்கு இந்து எண்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை சமஸ்கிருதம் உண்மையாவே பழைய மொழியா இருந்திருந்தது அப்படின்னா அந்த இந்து எண்கள்னு சொல்றாங்க, அது சமஸ்கிருதத்தோட எண்கள் என்று வட இந்திய ஆய்வாளர்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனா சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எழுத்தே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் நமக்கு பாடம் எடுப்பவர்களும் அதை என்ன சொல்றாங்க, அரபிக் நம்பர்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பழமையான கல்வெட்டுகளில் அந்த எண்கள் அப்படியே காணப்படுகின்றன. இது குறித்து மு வரதராஜனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவோ அறிஞர்கள் சொன்னாலும் கூட தமிழக அரசு இன்னைக்கு வரைக்கும் அதை அரபிக் எண்கள் என்றுதான் அழைத்துக் கொண்டிருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய அவலம். அப்ப நமக்கு சொந்தமாக ஒரு இலக்கியம் கிடைத்தால் அந்த இலக்கியம் பழமையானது இல்லை என்பார்கள். நமக்கு சொந்தமாக ஒரு எழுத்து கிடைத்தால் அந்த எழுத்து பழமையானது இல்லை என்பார்கள். நமக்கு சொந்தமாக ஒரு எண் கிடைத்தாலும் அது பழமையானது இல்லை என்பார்கள். இப்படி தமிழர்களுடைய வரலாற்றின் மீது மண் போட்டு மூடுவதே இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலையாக இருந்திருக்கின்றது. இந்த அழிவுலாம் இதோட முடிஞ்சு